ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள்னா என்னங்க? ஒரு ப்ராசஸ் நடந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதே ப்ராசஸ் திரும்ப வந்து நடந்து அதே பழைய இடத்துக்கே வந்துச்சுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேங்களா? ரிவர்சிபிள் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னன்னா, the process which can come back its original position without leaving the part spontaneously is known as reversible process. ஓகேங்களா? நான் ஒரு இடத்துல ஆரம்பித்து நான் வந்து ஒரு இடத்துக்கு முடிச்சிட்டேன். திரும்ப அந்த முடிச்ச இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறதே வந்துட்டேன். ஓகேங்களா? எந்த லாஸு எந்த பார்ட்டையும் விடாமல் வந்தேன்னா அதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேங்களா? During the reversible process, entire universe has come back its original position spontaneously. ஓகேங்களா? அப்போ என்னன்னா, ஒரு மாற்றம் நடக்குது. அந்த மாற்றம் நடந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த மாற்றத்துலேருந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுது. ஓகேங்களா? அப்படி நடந்தால் அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். யூனிவர்ஸ்னால் நம்ம யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாற்றம் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சிபிள் வந்துடும். திரும்ப வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்ப வந்துச்சுன்னா அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். திரும்ப இப்போ to understand much about reversible process, consider adiabatic piston and cylinder device with the compressor and expansion process. ஓகேங்களா? ஒரு பிஸ்டனும் சிலிண்டர் எடுத்துக்கிறேன். Piston cylinder device will not reach its original position during the compression process by giving the same energy when has been delivered during the expansion process. இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் சிலிண்டர் இல்லை கம்ப்ரஸ் ஆகிறப்ப நமக்கு இங்கே வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரிஜினல் பொசிஷன் இல்லை. ஒரிஜினல் பொசிஷன் இங்கே. ஓகேங்களா? திரும்ப வந்து சேம் எனர்ஜி விச் ஹேஸ் பின் டெலிவர்ட் டூரிங் த எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ண எவ்வளோ எனர்ஜி கொடுத்தனோ அதே எனர்ஜி எனக்கு ரிப்பீட் ஆகும். நான் வந்து விட்டுட்டேன்னா, கம்ப்ரஸ் பண்ணி விட்டுட்டேன்னா, அதாவது ஸ்ப்ரிங் இருக்குங்க உள்ள இந்த இந்த பிஸ்டனில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ நான் ஸ்ப்ரிங் உள்ளே இருக்குது, நான் சம் எனர்ஜி கொடுத்து அழுத்திட்டேன் என்ன ஆகும்? கம்ப்ரஸ் ஆகி வந்து புது பொசிஷன் வந்திருக்கும். அப்போ நான் கையை எடுத்துட்டுனா அந்த ஸ்ப்ரிங் மூலயமா எனக்கு பழைய பொசிஷன் இங்கேயே வந்துடும். ஓகேங்களா? அப்போ அதே எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் மேலே வர முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் எதுவுமே நடக்கல. ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் எதுவுமே நடக்கல. ஃப்ரிக்ஷன் நடந்ததுனால சம் எனர்ஜி லாஸ் ஆகி போயிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃப்ரிக்ஷன் எதுவும் நடக்கல. இன் ஆர்டர் டு ரீச் இட் ஒரிஜினல் பொசிஷன் லாஸஸ் சச் ஆஸ் ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ரிமூவ்டு. ஓகேங்களா? ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ஃப்ரிக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு கொடுத்த நம்ம இன்புட் கொடுத்தது அவுட்புட் நமக்கு கிடைச்சதுன்னா. ஓகேங்களா? அப்படி வந்துச்சுன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேங்களா? ஒரு ப்ராசஸில் ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் இல்லைன்னா அதான் குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ்ன்னு தெரியும். இது ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு தெரியும். ஓகேங்களா? ரிவர்சிபிள் ப்ராசஸை நம்ம குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? முன்னாடியே பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸை நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிவர்சிபிள் ப்ராசஸ் அதை குவாசிஸ்டேட்டிக் ப்ராசஸ் எப்படி சொன்னோம்? டெத்து ஸ்லோ. அதாவது நம்ம இந்த பிஸ்டன் இருக்குல்ல, இந்த பிஸ்டன் வச்சுருந்தோம்ல, இந்த பிஸ்டனில் வெயிட்டாக வைப்போம். அப்போ வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறப்ப அது பழைய இதுக்கு வந்துடும். அப்போ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்காது, ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் இருக்காது. ஓகேங்களா? ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் நடந்தால் அந்த இடத்துல ஒர்க் டன் ஜீரோ. ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஐடியல் ப்ராசஸ். ஐடியல்னாவே என்னங்க? ஐடியல்னாவே நமக்கு இமேஜினரின்னு தெரியும். எஃப்எம்மில் எவ்வளோ டைம் பார்த்துருக்கோம். பிகாஸ் ஆஃப் லோ பவர் அவுட்புட். ஓகேங்களா? அவுட்புட்டும் கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? கடைசியாக வர நமக்கு அவுட்புட் கம்மியாக தான் வரும். இப்போ நமக்கு இர்ரிவர்சிபிலிட்டி என்னென்னா, நம்ம ஒரு ப்ராசஸை ரிவர்சிபிள் ப்ராசஸாக ஆகாமல் தடுக்கிறதுக்கான நிறையா சான்ஸ் இருக்குது, நிறையா கேரக்டர் இருக்கும். அதாவது ஃப்ரிக்ஷனு ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் எல்லாமே இருக்கும். அப்போ அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இர்ரிவர்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ரிவர்சிபிள் ப்ராசஸாக ஒரு ப்ராசஸை மாற்ற முடியாமல் தடுக்கக்கூடிய காரணிகள். த ஃபேக்டர் விச் மேக்ஸ் த ப்ராசஸ் ஆஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஆர் நோன் ஆஸ் இர்ரிவர்சிபிலிட்டி. ஓகேங்களா? இர்ரிவர்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. இன்டர்னல், எக்ஸ்டர்னல். உள்ளுக்குள்ளே வெளியே. ஓகேங்களா? இன்டர்னல், எக்ஸ்டர்னல். அப்போ இன்டர்னல் இர்ரிவர்சிபிலிட்டினா இன்சைட் சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் மிக்சிங்னா இப்போ வந்து ஏர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல மிக்ஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா சம்திங் நடக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இன்டர்னல் இர்ரிவர்சிபிலிட்டினால நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிளாக இருக்காது, இர்ரிவர்சிபிளாக இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் இர்ரிவர்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இர்ரிவர்சிபிலிட்டி விச் ஆர் டேக்கன் பிளேஸ் அவுட் சைடு த சிஸ்டம் ஆர் நோன் ஆஸ் எக்ஸ்டர்னல் இர்ரிவர்சிபிலிட்டி. ஓகேங்களா? அதாவது சிஸ்டத்துக்கு அவுட் சைடில் நடக்கும். என்ன நடக்கும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஹீட் லாஸ் நடக்கும், ஒர்க் லாஸ் நடக்கும். ஹீட் லாஸ் நடந்தால் என்ன ஆகும்? ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது, ரிவர்சிபிள் ஆகாது. அது இப்போ இர்ரிவர்சிபிள். அப்போ ஒர்க்கும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், த இர்ரிவர்சிபிலிட்டி which are been associated with heat transfer process where இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இது ஒரு இது இருக்குது, ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதில் 37 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? ஹீட் லாஸ் நடக்குது. ஓகேங்களா? ஹீட் லாஸ் நடந்துட்டு எனக்கு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 25. அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நம்ம ஹீட் பண்ணுற ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும்? எனக்கு ப்ராசஸ் நடந்து ஹீட் பண்ணிட்டேங்க, நான் ஹீட் பண்ணிட்டேன். அதாவது தண்ணியை ஹீட் பண்ணிட்டேன்.
ஹீட் பண்ணிவிட்டு 37 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். வச்சுட்டு திரும்ப கூல் பண்ணுறேன். நான் ரிவர்சல் ஆகுமான்னு பார்க்குறதுக்காக கூல் பண்ணுறேன். கூல் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும்? திரும்ப 37 டிகிரி வந்து நிற்குமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து ஆம்பியன்ட்னால நமக்கு அட்மாஸ்பியர்னால 25 டிகிரியில் தான். அப்போ டெம்பரேச்சர் நாட் ஈக்குவல் டு. இப்போ நான் வந்து பாருங்கள், பிஸ்டனை அழுத்திட்டு விட்டுட்டு நான் திரும்ப மேலே போகணும். அப்போ நமக்கு அழுத்துகிற ப்ரெஷர் வேறு, மேலே கொண்டு போகணும் ப்ரெஷர் வேறு. ஏன்னா வந்து நம்ம புஷ் பண்ணுறப்ப வேறு ப்ரெஷர், இழுக்கிறப்ப வேறு ப்ரெஷர் தேவை. ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு. ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒர்க்கு தெரியும். ஒர்க்குங்கிறது பிடிவின்னு நமக்கு தெரியும். இதில் நான் ஃப்ளோ ப்ராசஸ், இது நான் ஃப்ளோ ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி டெம்பரேச்சரும் ஒர்க்கு அதே மாதிரி தான், ஒர்க் இன்ட்ராக்ஷன் அதே தான். ஓகேங்களா? இதான் வந்து இர்ரிவர்சிபிலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், ஹீட் பம்பு. ஓகேங்களா? நாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பம்பு பார்த்துருப்போம் முதல்ல. ஓகேங்களா? ஹீட் பம்பு பார்த்துருப்போம், ஹீட் என்ஜின் ஃபஸ்ட்டு ஹீட் என்ஜின் பார்த்தோம், ரெண்டாவது ஹீட் பம்பு பார்த்தோம், மூணாவது ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தோம். அதுவே ரிவர்சிபிளாக இருந்தால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறேன். இப்போ இந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த டயக்ராம் பார்த்துங்க, பாருங்கள். ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்போ டயக்ராம் ஒர்க்கை கொடுக்கணும். ஹீட் என்ஜினாக தான் நம்ம ஒர்க் நமக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? அதே நமக்கு ஹீட் என்ஜின்லேயே ரிவர்சபிளாக இருந்துச்சுன்னா ஒர்க்கை கொடுத்தோன்னா நமக்கு திரும்ப ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்ப் மாதிரி ஒர்க் ஆகும்ல. ஓகேங்களா? ஹீட் என்ஜின்லேயே நான் ஒர்க்கை கொடுத்தோன்னா நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்ப் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்ப்லேருந்து ஒர்க்கை எடுத்தோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹீட் என்ஜின் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராம் பார்த்துங்க, கீழே வாங்க. ஃபார் சிமெட்ரிக் டயக்ராம் ஆஃப் ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் இஸ் டிஃபைன்ட் as the device which transfer heat from high temperature body to low temperature body to produce work. ஓகேங்களா? ஹீட் என்ஜினுங்கிறது ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணும் ஹை டு லோ டெம்பரேச்சர். ரெஃப்ரிஜரேட்டுங்க ஹீட் பம்புங்க நமக்கு என்ன தெரியும்? லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் வைல் ஒர்க் கன்சியூமிங். அப்போ நம்ம ரெஃப்ரிஜரேஷனுங்கிற டிசைட் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர், ஹீட் பம்பில் ஹை டெம்பரேச்சர். ஆஸ் பர் ரிவர்சபிள் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், ரிவர்சபிள் டிவைஸ் இஸ் கேன் பி ஆப்ரேட்டட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அதாவது ரிவர்சிபிள் ஒரு பொருள் ரிவர்சிபிள்னாவே அதை நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நான் ரிமோட் காரை எடுத்துக்கோ, ரிமோட் கார் என்ன பண்ணுறோம்? மோட்டர் முன்னாடியும் சுற்று பின்னாடி சுற்று. அப்போ முன்னாடி போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் பின்னாடி கொண்டு வரணும். அதே மாதிரி தான் அப்போ ரிவர்சபிள் ப்ராசஸ்னாவே அந்த ரிவர்சபிள் டைரக்ஷனையும் ஒர்க் ஆகணும். ஓகேங்களா? அப்போ while operating the reversible heat engine is opposite direction to the same device act as a heat pump refrigerator. ஓகேங்களா? நமக்கு இது ஹீட் என்ஜின். ஓகேங்களா? ஹீட் என்ஜின் நான் இப்படி நமக்கு ஹீட்டை கொடுத்தால், ஹீட் என்ஜினை பற்றி நமக்கு ஹீட்டை கொடுத்தால் நமக்கு ஒர்க்கை கொடுக்கும். நமக்கு இதே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சிபிள் டைரக்ஷன்னா நான் ஒர்க்கை கொடுத்தால் ஹீட்டு எனக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? எனக்கு நான் ஒர்க்கை கொடுத்தால் ஹீட் எனக்கு கொடுக்கணும். ஹீட் கொடுக்கணும், லோ ஹீட் ஆகும், ஹை ஹீட் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ அப்படி இருந்தால் அது வந்து ரிவர்சபிள். ஓகேங்களா? ஒர்க்கிங் பிட்வீன் சேம் டெம்பரேச்சர் லிமிட்டில் ஒர்க் பண்ணுறப்ப தான் டெம்பரேச்சருமே சேம் டெம்பரேச்சர் லிமிட். ஓகேங்களா? வைல் ஆப்ரேட்டிங் த ரிவர்சபிள் ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்ப் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் சேம் வில் ஆக்ட் அஸ் ஹீட் என்ஜின். இப்போ நான் ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்புங்க ரெண்டும் ஒன்று தானா? நான் வந்து ஒர்க்கை கொடுத்து லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் எடுத்து ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறேன்னா அப்போ ஒர்க்கை கொடுக்குறேன். இதே வந்து நான் வந்து எனக்கு ஒர்க்கை கொடுத்து ஹீட்டை வந்து வெளியே அனுப்புகிறேன். அப்போ நான் ஹீட்டை கொடுத்து ஒர்க்கு வெளியே எடுத்தோன்னா அது ஹீட் என்ஜினாக ஆக்ட் ஆகும். இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா அது ரிவர்சபிள். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஹீட் என்ஜின்லேயும் ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் இருக்குது, ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்புலேயும் ரிவர்சபிள் ரெஃப்ரிஜரேட்டர் ரிவர்சபிள் ஹீட் பம்ப் இருக்குது. அப்போ ரிவர்சபிள்னா ஃபார்முலா வேறு மாதிரி வரும், காட்டுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்சபிள் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ரிவர்சபிள்னா என்னென்னு புரிஞ்சதில்லை. இப்போ வந்து கார்னாட் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கார்னாட் சைக்கிள். இப்போ கார்னாட் சைக்கிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கார்னாட் சைக்கிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெஃப்ரிஜரேட்டர் ஹீட் பம்ப் ஹீட் என்ஜின் எல்லாத்தையும் அந்த சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சைக்கிளை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன டயக்ராம் எடுத்திருக்காங்கன்னா, இதை பொறுத்தவரைக்கும் நமக்கு பிவி டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிவி டயக்ராம் நமக்கு தெரியும். பிவி டயக்ராம்னா அண்டர் த அதாவது பிவி டயக்ராம் வந்து நமக்கு அந்த பிவி டயக்ராமோட ஏரியா என்ன கொடுக்கும்? ஒர்க் டன்னு தெரியும், முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னாட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ப்ராசஸ் நடக்குது. சைக்கிளிக் ப்ராசஸ். கார்னாட் சைக்கிள்னா நாங்கள் சுற்றிட்டு வந்து ஒரு இடத்துல திரும்ப நிற்கிறது. அப்போ சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன நடக்குன்னா ரிவர்சபிள் அடியபெட்டிக் கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நான் கேஸை கம்ப்ரஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதோ ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளேயே எதுக்குள்ளேயும் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் பண்ணிவிட்டு ரெண்டாவது ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ஹீட் அடிக்ஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறாமல் அதில் நான் ஃப்ரிட்ஜில் கம்ப்ரஸ் ஃப்ரிட்ஜில் வந்து மெக்கானிசம் தான். ஃபஸ்ட்டு ப்ராசஸில் எனக்கு கேஸை கம்ப்ரஸ் பண்ணிட்டு அப்போ அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் அதில் இருக்கிற ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஹீட் அடிக்ஷன் 2வதுலேருந்து 3வது ப்ராசஸ். இப்போ 3வதுலேருந்து 4வது ப்ராசஸ்னால் ரிவர்சபிள் அடியபெட்டிக்
எக்ஸ்பேன்ஷன். நான் ஹீட்டை கேரி பண்ணிட்டு வந்தேன்ல, அந்த கேரி பண்ணிட்டு வந்த ஹீட்டை நான் ரிவர்சபிள் அடியபெட்டிக்னா ஐசென்ட்ரோபிக், என்ட்ரோபி சேஞ்ச் ஆகாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுறேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், ஹீட் லாஸ் நடக்கும் இல்லை. ஆனால் என்ட்ரோபி மாறாது, என்ட்ரோபி வந்து இதாகிரும், ஹீட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துடும். கடைசி என்ன நடக்கும், ரிவர்சபிள் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஹீட் ரிஜெக்ஷன். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்கும், கண்டென்சருக்குள்ள போகிறப்ப கண்டென்சர்லேருந்து என்ன நடக்கும், ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கும். ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கிறப்ப டெம்பரேச்சர் மாறாது. ஓகேங்களா, டெம்பரேச்சர் மாறாது. ஓகேங்களா, டெம்பரேச்சர் மாறாது. அப்போ கார்னாட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் 2 அடியபெட்டிக் ப்ராசஸ் இருக்குது, 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 1லேருந்து 2 ப்ராசஸ் ரிவர்சபிள் அடியபெட்டிக் கம்ப்ரஸ் பண்ணிட்டேன் கேஸ் பண்ணிட்டு அடுத்து நான் ரெஃப்ரிஜரேட்டரில் போகிறப்ப அதில் இருக்கிற ஹீட் அடிஷன் பண்ணியது ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன். 3வது ஹீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் அடியபெட்டிக் எக்ஸ்பென்ஷன் ப்ராசஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா, இதான் வந்து கார்னாட் சைக்கிள். பாருங்கள், இது நமக்கு வந்து ப்ரெஷரோ வால்யூமோ எதுவும் கான்ஸ்டண்ட்டாக சொல்லலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் இப்படி தான் இருக்கும். 1 to 2 நமக்கு நடக்குது ரிவர்சபிள் அடியபெட்டிக் கம்ப்ரஷன். 2வது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ஹீட் அடிக்ஷனு. 3வது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் அடியபெட்டிக் எக்ஸ்பேன்ஷனு. 4வது ரிவர்சபிள் ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, கடைசி சைக்கிள் ப்ராசஸ் இங்கே வந்து முடிஞ்சுது. அப்போ நம்ம ரிவர்சபிள் அடியபெட்டினா என்ன தெரியும், 1 to 2 PV பவர் காமா = C நமக்கு தெரியுமா. அப்போ 2வது ஐசோதெர்மல் என்னன்னா நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ PV = RT வருமா, நமக்கு PV = RT. அப்போ டெம்பரேச்சர் இது கான்ஸ்டன்ட். அப்போ PV = C. இது வந்து இந்த ப்ராசஸ். 3வது ப்ராசஸ் அதே தான், அடியபெட்டிக் PV பவர் காமா. 4வது வந்து PV = C. ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன தெரியும், கார்னாட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிசைட் அவுட்புட், அதாவது எஃபிஷியன்சினா நமக்கு அவுட்புட் பை இன்புட். அப்போ அவுட்புட் என்ன, இங்கே நான் வந்து எனக்கு அவுட்புட் என்னென்னா என்ன எனக்கு வேணால் ஒர்க்கு என்ன கொடுத்துருக்கு, ஒர்க் நெட்டு டிவைட் பை Q இன்புட். ஓகேங்களா, ஒர்க் நெட்டு டிவைட் பை Q இன்புட்டு. அவுட்புட் என்ன, அவுட்புட் எனக்கு எவ்வளோ ஒர்க் கிடச்சிருக்கு. கடைசி ஹீட் இன்புட் என்ன, எவ்வளோ ஹீட் இன்புட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது வந்து கார்னாட் சைக்கிளுக்குங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட் லா பொறுத்தவரைக்கும் தெரியும், ஹீட் இன்புட் = Q நெட்டு, அதாவது Q = இன்புட். அப்போ நமக்கு Q நெட்டுங்கிறது நமக்கு என்ன தெரியும், இன்புட் மைனஸ் ரிஜெக்ஷன் பை இன்புட். அப்போ 1 - Q ரிஜெக்ஷன் டிவைட் பை Q இன்புட்டு. இப்போ 1 - T0 டிவைட் பை TH. T0/TH ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா பின்னாடி பார்க்க போகிறோம். இது ரிவர்சபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ரிவர்சபிளாக இருந்தால் மட்டும்தான். அப்போ இது வந்து கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சியாக ஞாபகம் வச்சுக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. 1 - Q ரிஜெக்ஷன் டிவைட் பை Q இன்புட்டு. ஓகேங்களா, Q ரிஜெக்ஷன் அது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 1 - T0 டிவைட் பை TH. ஓகேங்களா, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க் டெம்பரேச்சர், இது வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர். அப்போ கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா சிங்க் டெம்பரேச்சரையும் சோர்ஸ் டெம்பரேச்சர் ஒன்லையும் மட்டும் பொறுத்தது. ஓகேங்களா, ரெண்டையும் பொறுத்தது, சிங்க்கு சோர்ஸ் டெம்பரேச்சர் பொறுத்தது. அப்போ எனக்கு எப்படி ஒரு ஃபார்முலா இங்கே வரும், TH - T0 டிவைட் பை TH. இப்போ எனக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு என்ன பண்ணணும், இந்த T0 0 ஆகணும். அப்போ சிங்க் டெம்பரேச்சர் எனக்கு 0 ஆச்சுன்னா, அதாவது அவுட்புட் டெம்பரேச்சர் எனக்கு 0 ஆனால் எனக்கு எஃபிஷியன்சி 100% கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2018 கொஸ்டின். ஓகேங்களா, 2018 கொஸ்டின். இந்த டயக்ராம் பாருங்களேன், இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது சோர்ஸு, இது சிங்க்கு. இங்கே பாருங்கள், ஹீட் என்ஜின், ரிவர்சபிள் ஹீட் என்ஜின். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் கார்னாட் ஹீட் என்ஜின் தான். இங்கே 2 ஹீட் என்ஜின் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இன்புட் QH, அதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா QM, அதோட ஒர்க்கோட அவுட்புட்டு W. இது வந்து ஹீட் என்ஜினுங்க, ஹீட் என்ஜினாக நமக்கு ஒர்க்கு கொடுக்கும். அப்போ இந்த ஹீட் லாஸ் ஆனதை நான் கொண்டு போய் திரும்ப ஒரு ஹீட் என்ஜினில் கொடுக்குறேன். அப்போ அதுக்கு வந்து இன்புட் இது. இப்போ இதோட அவுட்புட்டு Q0. அப்போ இதுக்கு வந்து ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா WP. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நெட்ஒர்க்குங்கிறது என்ன, WA + WB = இது எல்லாத்தையும் இந்த ஹீட்டோட இன்புட்லாம் கூட்டணும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து தனியாக மட்டும் இருக்குது. இந்த சோர்ஸ் இந்த சிங்க்லேருந்து இந்த சோர்ஸ் இந்த சிங்கிலேருந்து ஒரு தனியாக வந்து ரிவர்சபிள் கார்னாட் ஹீட் என்ஜின் வச்சுருக்கேன். அப்போ அதுலேருந்து எனக்கு வர ஹீட்டு QH, இதில் வந்து லாஸ் ஆகிறது Q0, ஒர்க்கு வந்து WC சொல்கிறேன். அப்போ இந்த ஒர்க்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ அந்த ஹீட்டு ஈக்குவலாக இருக்குது, அதான் சொல்லியிருப்பான். எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், ஏக்கு பிக்கு சிக்கு நீங்கள் போட்டுங்க. ஓகேங்களா, அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதை பொறுத்தது, டெம்பரேச்சரை பொறுத்தது. இந்த டெம்பரேச்சரு, சோர்ஸ் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சரு. இப்போ 3 வகையான டெம்பரேச்சர் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இங்கே ஒரு சோர்ஸ் இருக்கா, அப்போ அதுலேருந்து ஒரு டெம்பரேச்சர், இங்கே அவுட்புட் வருமா T, அப்போ இங்கே Tங்கிறது TMங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அப்போ இங்கே வர்றப்போ T0ங்கிறது ஒன்று இருக்கும், கடைசியாக வந்து T0 கிடச்சிருச்சா. ஓகேங்களா,
இப்போ டிஎம்ங்கிறதா வந்து மிடில் டெம்பரேச்சர். ஓகேங்களா, இந்த டெம்பரேச்சர். அப்போ நமக்கு இதெல்லாம் எது டெம்பரேச்சரை பொறுத்தது, QM QHங்கிறது டெம்பரேச்சர் பொறுத்தது, இது எல்லாமே டெம்பரேச்சரை பொறுத்தது. ஓகேங்களா, அப்போ நமக்கு FM என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், Q0/QH கிடைக்குது. ஓகேங்களா, ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா QH/Q0. கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சும்மா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸில் சம்மில் கொடுத்தானா நம்ம +273.15 கூட்டிக்கிட்டு கெல்வினாக மாற்றிக்கணும். ஓகேங்களா, ஒரு டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 273 கெல்வின். அப்போ நமக்கு டிகிரியில் கொடுத்தோன்னா கெல்வினாக மாற்றிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் ஹீட் ஈக்குவேஷன் எழுதுறேன். அப்போ டெம்பரேச்சர் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு T0/TH கிடைக்குது. அப்போ நமக்கு கெல்வின் ப்ரப்போஸ்ட் என்ன பண்ணார், நமக்கு TM × T0/, TM கேன்சல் ஆகிடும். அப்போ T0/TH நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதாங்க. ஓகேங்களா, இது வந்து ரிவர்சபிள் ப்ராசஸாக இருந்தால் நான் Q0/QH = T0/TH நான் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். நான் ரிவர்சபிள் ப்ராசஸாக இருந்தால் T0/TH Q0/QH நான் அப்ளை பண்ணலாம் ரிவர்சபிளாக இருந்தால். ஓகேங்களா, for the reversible process the ratio of heat transfer is equal to the ratio of the absolute temperature. Ratio of heat transfer equal to ratio of the absolute temperature. ஓகேங்களா, இப்போ ரெஃப்ரிஜரேட்டரோட சிஓபி நமக்கு தெரியும். ரெஃப்ரிஜரேட்டர் சிஓபின்னு தான் சொல்லுவோம், ஹீட் பம்பு தான் எஃபிஷியன்சி சொல்லுவோம். இப்போ ரெஃப்ரிஜரேட்டரு நம்ம ஹீட் பம்பு. ஓகேங்களா, இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணோம், சிஓபி என்ன பண்ணோம், நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் அவுட்புட் இன்புட். அவுட்புட்டுங்கிறது டிசைட் எஃபெக்ட் எனக்கு என்ன, எனக்கு மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்த எனர்ஜி Q0 வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இதுதான் இந்த ஃபார்முலா. அது வந்து என்னது, அது வெறும் ரெஃப்ரிஜரேட்டர். இது ரிவர்சபிள் ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம என்ன சொன்னோம், T0/TH, அதாவது டெம்பரேச்சர் ரேஷியோ ஈக்குவல் டு Q0/QH. ஓகேங்களா, அப்போ எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டெம்பரேச்சர் கொடுத்து விட்ருவோம். டெம்பரேச்சர் கொடுத்து விட்டோம்னா நம்ம இந்த ஃபார்முலா பண்ண முடியும். அப்போ நான் T0ங்கிற இடத்துல Q0ங்கிற இடத்துல T0, QHங்கிற இடத்துல TH அப்ளை பண்ணால் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துடும். ஓகேங்களா, அதே ஈக்குவேஷன் தான் அப்படியே வந்து ரிவர்சபிளாக மாறப்போ நான் டெம்பரேச்சர் வந்து. அப்போ ஹீட் பம்பில் நமக்கு என்ன ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும், டிசைட் எஃபெக்ட் மாறும். ஹீட் பம்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் வந்து ஹை டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும், ஒர்க் வந்து அதே தான். அப்போ எனக்கு ரிவர்சிபிள் ஹீட் பம்பாக இருந்தால், சாரி ஹீட் என்ஜின் சொல்லிட்டேன், சாரிங்க, ஹீட் பம்ப்னா வந்து QH/W. அப்போ எனக்கு QH அது எப்படி சொல்லலாம், ரிவர்சிபிளாக இருந்தால் TH ஆகும், Q0 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து T0 சொல்லலாம். அப்போ நான் அப்ளை பண்ணேன்னா இந்த ஃபார்முலா இப்படி வந்துடும். ஓகேங்களா, இது வந்து ரிவர்சிபிள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா. இப்போ கார்னாட்டோட எஃபிஷியன்சி என்ன, கார்னாட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்/Q இன்புட். ஞாபகம் வச்சுக்கோங்க, எஃபிஷியன்சி நமக்கு அவுட்புட் என்ன, கார்னாட் நமக்கு என்ன பண்ணுவோம், QH ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா QH - Q0 போடுவோம். அப்போ நமக்கு Q இன்புட் QH. அப்போ நமக்கு ரிவர்சிபிளாக இருந்தால் என்ன நடக்கும், ரிவர்சிபிளாக இருந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா TH - T0/TH. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், TH - T0/TH இப்படி கிடச்சிருச்சா. இதுங்கிறது 1/, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட் பம்ப் மேலே பாருங்கள், அதே ஃபார்முலா தான். அப்போ அதோட தலைகீழி தான் இது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட் பம்ப் ஈக்குவல் டு தலைகீழி ஆஃப் கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சி. ரிவர்சிபிள் அண்ட் ஒர்க்கிங் பிட்வீன் டெம்பரேச்சர் லிமிட். ஓகேங்களா, இங்கே பாருங்களேன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் நமக்கு தெரியும், அதாவது ரிவர்சிபிளில் TH - T0. இது கூட நான் 1 கூட்டினா என்ன நடக்குன்னு பாருங்கள், 1 கட்டினா TH/TH - T0. இப்போ 1 கூட்டினா எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட் பம்ப் கிடச்சிருது. அப்போ ரிவர்சபிள் ப்ராசஸில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹீட் பம்ப் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் +1. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுங்க, கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ கார்னாட் தியரம் என்னங்க சொல்லுது, இட் ஸ்டேட் தட் ரிவர்சபிள் சைக்கிள் ஹீட் என்ஜின் ப்ரொடியூஸ் ஹையர் எஃபிஷியன்சி தென் அதர் என்ஜின் ஒர்க்கிங் பிட்வீன் சேம் டெம்பரேச்சர் லிமிட். நீ எந்த என்ஜின் வேணால் எடுத்துக்கோ, எனக்கு எந்த என்ஜின் ரிவர்சிபிள் என்ஜினாக இருக்கோ அதனால மட்டும்தான் ஹையர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லுது. ஓகேங்களா, அதான் வந்து கார்னாட் தியரம். ஞாபகம் வச்சுங்க, ரிவர்சபிள் சைக்கிள் ஹீட் என்ஜின் தான் வந்து எல்லா மற்ற என்ஜினை விட ஹையர் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், ஹையர் எஃபிஷியன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த டயக்ராம் பார்த்துங்க, நமக்கு என்ன சொல்லியிருக்கான்,
ரிவர்சபிள் ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி, அதாவது ரிவர்சபிள் ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி இர்ரிவர்சிபிள் ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சியோட அதிகம். ஓகேங்களா, இது வந்து கேட்டிருக்கேன் ஒரு டைமு. அப்போ நமக்கு என்ன தெரியும், ரிவர்சிபிள் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எதோட அதிகமாக இருக்கும், இர்ரிவர்சிபிளோட அதிகமாக இருக்கும். இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா, இர்ரிவர்சிபிளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சிபிளோட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்போ ரிவர்சபிள் ஹீட் என்ஜின் எஃபிஷியன்சி தான் எப்பயுமே ஹை. ஓகேங்களா, எங்கே போனீங்கனாலும் அதான் ரிவர்சபிள் ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி தான் ஹை, ஒர்க்கும் வந்து அதான் ஹை. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சுவல், எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் ரிவர்சபிள் என்ஜினுங்க, அதான் கார்னாட் ரிவர்சபிள் என்ஜின். ஓகேங்களா, ஏன்னா நான் வந்து கார்னாட் சைக்கிள் யூஸ் பண்ணி தான் ரிவர்சபிள் என்ஜின் போகிறோம். அப்போ நீங்கள் ரிவர்சபிள் என்ஜின் கொடுத்தானா கார்னாட் என்ஜின். அப்போ ஒரு என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட் என்ஜின் எஃபிஷியன்சிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஹீட் என்ஜின் வந்து ரிவர்சபிள். ஒரு என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சுவல் என்ஜினோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட் என்ஜின் எஃபிஷியன்சியோட கம்மியாக இருந்தால் அது இர்ரிவர்சிபிள். ஒரு என்ஜினோட எஃபிஷியன்சி கார்னாட் என்ஜின் எஃபிஷியன்சியோட அதிகமாக இருக்குது, அப்படி இருந்தால் அது இம்பாசிபிள். ஏன்னா நமக்கு தெரியும் கார்னாட் என்ஜின் அதாவது ரிவர்சிபிள் ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி தான் எல்லாத்தோட அதிகம். அப்போ நமக்கு கார்னாட்டோட எஃபிஷியன்சி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்களா, இது வந்து முக்கியமான பாக்ஸு. இப்போ நம்ம கார்னாட் என்ஜினோட ரிவர்சிபிள் என்ஜினோட எஃபிஷியன்சி என்ன, TH மைனஸ் T0 டிவைடட் பை TH. நான் TH கீழே வெளியேட்டினா 1 மைனஸ் T0 டிவைட் பை TH. அப்போ இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து நம்ம கேட்பான் எந்த எஃபிஷியன்சி வந்து அதிகம்னு சொல்லி. அப்போ கார்னாட் எஃபிஷியன்சிங்கிறது WNet டிவைட் பை QN. கார்னாட் ஹீட் என்ஜின், நம்ம ஹீட் என்ஜினாவே WNet தான் தெரியும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அவுட்புட் டிவைட் பை இன்புட். ஓகேங்களா, இது அவ்வளோதாங்க, பிளாப்லான்னு தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் இல்லை. From the above equation, efficiency is defined as the amount of work produced from unit heat input. ஓகேங்களா, by increasing the source temperature, efficiency will increase, work done will increase. இங்கே பாருங்கள், நான் இதை இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் ஓகேங்களா, இப்போ நான் சோர்ஸ் டெம்பரேச்சரை குறைச்சேன்னா எனக்கு இது அதிகமாகும். ஓகேங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக், ஒர்க் இஸ் ஏ ஹை கிரேட் எனர்ஜி. ஆமாங்க, கியூங்கிறது லோ கிரேட் எனர்ஜிங்க. பை இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம், பை இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் பண்ணுறோமா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்னாகும், குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். பை டிக்ரீஸிங் டெம்பரேச்சர் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி வில் டிக்ரீஸ். ஓகேங்களா, இதை பார்த்துக்குங்க, இது கொஞ்சம் இதுதான். இது வந்து ரிவர்சிபிள் கார்னாட் ஹீட் என்ஜின். ஓகேங்களா, இப்போ இந்த ஹீட்டை நான் லாஸ் ஆகிற ஹீட்டை வந்து இங்கே பிஸ்டனுக்கு யூஸ் பண்ணுறேன். அப்போ அப்படி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் என்ன, எனர்ஜி இன்புட் எனர்ஜி அவுட்புட். எனர்ஜி அவுட்புட்டுங்கிறது டர்பைனோட எனர்ஜி அவுட்புட்டு. எனர்ஜி இன்புட்டுங்கிறது நமக்கு என்ன, ஹீட் என்ஜினோட ஒர்க்கும் ஹீட்டு பிஸ்டன் சிலிண்டரோட ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி இன்புட். ஓகேங்களா, அதாவது இந்த எனர்ஜிங்கிறது இந்த ஒர்க் ரெண்டு ஒர்க்கையும் கூட்டினா நமக்கு ஈக்குவல். இப்போ எனர்ஜி ஈக்குவல் டு எனர்ஜி அவுட்டு. டெல் QH ஈக்குவல் டு டர்பைனோட ஒர்க்கு ப்ளஸ் இன்டர்னல் எனர்ஜி. நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன பண்ணிக்குவோம், QS ஈக்குவல் டு ஒர்க்கு ப்ளஸ் ஃப்ளோ எனர்ஜின்னு வரும். ஃப்ளோ எனர்ஜிக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி இருக்குது. இன்டர்னல் எனர்ஜிங்கிறது க்ளோஸ்டு சிஸ்டம். அப்போ டியூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி. சைக்ளிக் ப்ராசஸாக இருக்கனால எனக்கு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பென்ஸ் எல்லாமே 0 ஆயிரும். சைக்ளிக் ப்ராசஸில் எல்லாமே 0ங்க. அப்போ டெல் Q ஈக்குவல் டு டெல் W. இப்போ நெட் ஒர்க் ஈக்குவல் டு QH. ஓகேங்களா, நமக்கு தெரியும் ஃபார் ரிவர்சிபிள் என்ன தெரியும், T0 டிவைட் பை TH ஈக்குவல் டு Q0 டிவைட் பை QHங்களா. இங்கே பாருங்கள் எழுதியிருக்கோமா. அப்போ இங்கே பாருங்கள் QH டிவைட் பை Q, TH டிவைட் பை T. அப்போ நமக்கு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நெட் ஒர்க் டன் இப்படி கிடைக்கும். நெட் ஒர்க் டன் கிடச்சிதுன்னா TH ஈக்குவல் டு சைக்ளிக் ப்ராசஸ் ஆஃப் டெல் Q பை T. இந்த T இங்கே போயிடும். ஓகேங்களா, இந்த TH அப்படியே இருக்குது. இப்போ டெல் Q பண்ணால் டெல் Q பை T. சைக்ளிக் ப்ராசஸ் பார்த்தோம்னா TH ஈக்குவல் டு டெல் Q பை T. ஓகேங்களா, டெல் Q பை T. Tங்கிறது இன்டென்ஸ் ஆஃப் கெல்வின் டெம்பரேச்சர். நமக்கு டிகிரி செல்சியஸ் கொடுத்து எல்லாம் டெம்பரேச்சர் கெல்வின்லேயே போட்டுங்க. TH இஸ் பாசிட்டிவாக இருந்தால், TH பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பிகாஸ் கெல்வின் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கெல்வின் ஆல்வேஸ்னால் பாசிட்டிவ் 0. ஓகேங்களா, அப்போ சைக்ளிக் இன்டெக்ரல் ஆஃப் பாசிட்டிவ் த டோட்டல் நெட்வொர்க் வில் பி பாசிட்டிவ். அப்போ இது பாசிட்டிவ், எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் நெட்வொர்க் டன் பாசிட்டிவ். நமக்கு என்ன தெரியும், விச் மீன்ஸ் கண்டினியூஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி வில் ப்ரொடியூஸ் வித் சிங்கிள் டெம்பரேச்சர் எனர்ஜி ரிசர்வாயர். TH இஸ் வெரி வயலேட்டிங் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த டெம்பரேச்சருங்கிறது சோர்ஸ்லேருந்து வருது. அப்போ ஒரு சோர்ஸ் மூலிமா நமக்கு ஒர்க் டன் பாசிட்டிவ் கிடச்சுன்னா அது செகண்ட் லா வயலேட் பண்ணும். ஓகேங்களா, இன் யூனிவர்ஸ் தேர் இஸ் நோ ப்ராசஸ் விச் கேன் வயலேட்ஸ் த ஃபஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. ஓகேங்களா, இப்போ
யூனிவர்ஸில் வந்து நம்ம எந்த லாவும் வந்து எந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லா செகண்ட் லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வயலேட் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு டிஹெச்ங்கிறது பாசிட்டிவாக இருந்தால் மீதி இருக்க அந்த ஃபார்முலா டெல் கியூ பை டெல் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்தாக வேண்டும். ஓகேங்களா, இருந்தாக வேண்டும். அப்போ நமக்கு டெல் கியூ பை டிங்கிறது இதாங்க கிளாசியஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி ஈக்குவலிட்டி. கிளாசியஸ் ஈக்குவாலிட்டினா டெல் கியூ பை டி ஈக்குவல் டு 0னா ஈக்குவாலிட்டி, இன்இக்வாலிட்டினா லெஸ் தென் 0 வரும். ஓகேங்களா, இது ரொம்ப 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 முக்கியமான ஃபார்முலா. ஆல்ரெடி அடிக்கடி கேட்டிருக்கான், இப்போயும் கேட்பான். அப்போ நமக்கு என்ன தெரியும், இப்போ நமக்கு கிளாசியஸ் ஈக்குவாலிட்டி படி கியூப் டிவைட் பை டி ஈக்குவல் டு 0 வந்து என்ன நம்ம அடுத்த அந்த இடத்துல நமக்கு தெரியும் ஒர்க் நெட் ஃபார்முலா மேலே பார்த்தோம்ல. ஒர்க் நெட் பார்த்தோம். ஒர்க் நெட்டுங்கிறது டிஹெச் இன்ட்டு சைக்ளிக் ப்ராசஸ் ஆஃப் டெல் கியூ பை டியா. அப்போ நமக்கு இந்த டிஹெச் டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். இது பாசிட்டிவாக இருந்தால் ஒர்க் நெட்டு பாசிட்டிவ் ஆயிரும். ஒர்க் நெட் ஏன் பாசிட்டிவாக வருது, சிங்கிள் சோர்ஸ் டெம்பரேச்சர் மூலிமா சிங்கிள் சோர்ஸ் மூலிமா நம்ம ஒர்க்கு வந்து நம்ம கெயின் பண்ண முடியாது செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அப்போ நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ ஒர்க் நெட்டு ஓகே எப்படி இருக்கும், இப்போ எனக்கு டெல் கியூ பை டி 0 ஆச்சுன்னா ஒர்க் நெட்டு 0. இப்போ ஒர்க் டன் 0 நம்ம ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேங்களா, நம்ம செஞ்ச ஒர்க்கே இல்லை, அதாவது நான் 1லேருந்து 2க்கு போயிட்டு 2லேருந்து திரும்ப 1க்கே வந்தேன். அப்போ அந்த இடத்துல ஒர்க் இருக்கா, இல்லை. அப்போ டெல் கியூ பை டி லெஸ் தென் 0னா இது பாசிட்டிவ், இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா இர்ரிவர்சிபிள், லாஸ் வில் பி நடக்கும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ்னால் நமக்கு லாஸ் நடக்குமா, அப்போ இர்ரிவர்சிபிள். இப்போ டெல் கியூ பை டி கிரேட்டர் தென் 0 இருக்க முடியாது. ஏன்னா இது பாசிட்டிவ் இருந்தால் நமக்கு என்ன நடக்கும், செகண்ட் லா வயலேட் ஆயிரும். அப்போ செகண்ட் லா வயலேட் ஆச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும், வயலேட் ஆனால் அந்த இது சரி வராது. அப்போ நமக்கு 0வாக இருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ இம்பாசிபிள். இது ஞாபகம் வச்சிங்க. டெல் கியூ பை டி இஸ் ஈக்குவல் டு 0னா ரிவர்சிபிள், டெல் கியூ பை டி லெஸ் தென் 0னா இர்ரிவர்சிபிள், டெல் கியூ பை டி கிரேட்டர் தென் 0னா இம்பாசிபிள். ஓகேங்களா, இது வந்து கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி. இப்படியே கேட்டிருப்பான். ரிவர்சிபிள் ப்ராசஸில் கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி என்ன 0, இர்ரிவர்சிபிளாக லெஸ் தென் 0, இம்பாசிபிளாக கிரேட்டர் தென் 0. From the Clausius inequality statement, del Q by T equal to 0 for reversible process தெரியும் நமக்கு. ஓகேங்களா, reversible process 0. During the cyclic process, change in property will be 0. cyclic process change in property 0. change in property நமக்கு இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இன்டர்னல் எனர்ஜி 0 ஆச்சுன்னு சொல்லியிருந்தனால நமக்கு இந்த இடத்துல 0ன்னு தெரியும். அப்போ பிகாஸ் ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டி ஆர் பாயிண்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன். டெம்பரேச்சருங்கிறது நமக்கு என்ன ஃபங்க்ஷன், பாயிண்ட் ஃபங்க்ஷன், விச் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி எண்ட் ஸ்டேட். எண்ட் ஸ்டேட்டை பொறுத்து தான் இருக்குது. அப்போ டெல் கியூ பை டிங்கிறது ஆல்சோ சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அப்போ இட் இஸ் கால்டு என்ட்ரோபி. டெல் கியூ பை டிங்கிறது என்ட்ரோபி. ஓகேங்களா, இப்போ என்ட்ரோபி நம்ம எஸ்ன்னு குறிப்பிடுவோம். அப்போ டெல் கியூ பை டிங்கிறது டெல் எஸ். என்ட்ரோபிங்கிறதுனா S2 - S1 டெல் எஸ்ங்கிறது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகரல் பண்ணால் டெல் கியூ பை டிங்கிறது ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேங்களா, எனக்கு நமக்கு டெல் கியூ பை டிங்கிறது ரிவர்சபிள் ப்ராசஸ். எப்போ ரிவர்சபிள் ப்ராசஸ் நமக்கு ஆகும், டெல் கியூ பை டி வந்து 0 நடக்கிறப்ப, 0 ஆகிறப்ப, அதாவது டெல் எஸ் ஈக்குவல் டு 0 ஆகிறப்ப நமக்கு ரிவர்சபிள் ப்ராசஸ். அப்போ என்ட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆச்சுன்னா அந்த இடத்துல அப்போ நமக்கு ஒர்க் டன் 0 ஆகிடும். அப்போ என்ட்ரோபி 0, ஒர்க் டன் 0, கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி 0 ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரிவர்சபிள் ப்ராசஸ். மேலெலாம் நீங்கள் பார்த்துங்க, இங்கே பாருங்கள், டெல் கியூ பை டி இஸ் ஈக்குவல் டு S2 - S1. அப்போ நமக்கு என்ன நடக்குது, இங்கே டெல் கியூ பாசிட்டிவாக இருந்தால் என்ட்ரோபி என்னங்க ஆகும், நமக்கு வந்து என்ட்ரோபி எப்பயுமே வந்து இந்த என்ட்ரோபி இருக்கா, என்ட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னா டெல் கியூ பொறுத்து. டெல் கியூ பாசிட்டிவ்னா என்ட்ரோபி பாசிட்டிவ், அதாவது என்ட்ரோபி பாசிட்டிவ்னா என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். அப்போ இ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ டெல் கியூ, அப்போ நமக்கு என்ட்ரோபிங்கிறது இ ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தது. அப்போ டெல் கியூ பாசிட்டிவாக இருந்தால் நமக்கு என்ட்ரோபி என்னவும் அதிகரிக்கும். டெல் கியூ நெகட்டிவாக இருந்தால் நமக்கு என்ட்ரோபி வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அப்போ டெல் கியூ வந்து பார்த்திங்கன்னா டெல் கியூ சார்ந்து தான் என்ட்ரோபி இருக்குது. அப்போ ஒன்லி ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை சார்ந்து இருக்குது ஃபார் ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேங்களா, ஃபார் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபார் ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேங்களா,